சைட்ல உட்கார்ந்து சரக்கடிச்சு கொண்டிருக்கும் எனது அன்பார்ந்த தொண்டர்களே, முக்குல 3 சீட்டு விளாண்டுட்டு இருக்கும் மூதேவிங்களே, சவுண்ட் அடிச்சு படுத்திருக்கும் கணவன்களே, அவங்கள அடிச்சு தூர்த்தி எடுத்துன்னு வந்திருக்கும் மனைவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை சொல்லிக் கொள்வது உங்கள் எவர்சிங் ஏகாம்பரம். நான் உங்களை போல சுத்தி வளர்ச்சி பேச விரும்பவில்லை. சீட்டாக கூறுகிறேன், உங்களில் ஒருவனான வண்டுமுருகன் வந்து பேசுகிறேன். இவனை பற்றி நான் பேச விரும்பவில்லை. நான் முதலாவதாக வாக்குறுதிக்கு சென்று விடுகிறேன். கள்ளக்காதலை நல்ல காதலாக மாற்றும் திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த உள்ளேன். அது எப்படி பண்ணுவ? கள்ளக்காதல் என்பது என்ன? ஒருவரின் மனைவியும் மற்றொருவரின் கணவரும் இணைந்து செய்யும் கிங்கிலி பிங்கிலி வேலைகள். அந்த கிங்கிலி பிங்கிலிகளுக்கு நடுவிலே கல்யாணத்தை செய்து வைத்து விட்டால் அவர்கள் தம்பதியினராக மாறிவிடுவார்கள். அவர்கள் தம்பதி ஆனது பிறகு அவர்கள் காதலர்கள் கிடையாது. அப்புறம் எப்படி கள்ளக்காதலாக முடியும்? மக்களே, இது போன்ற ஏமாற்றங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் இந்தியாவை ஃபாரினாக்கும் திட்டம், தமிழகத்தை இடம்பெயர்த்து அமெரிக்கா கொண்டு செல்லும் திட்டம் என்று பல திட்டங்களை வைத்துள்ளோம். அமெரிக்கா? ஆமா, அமெரிக்காவில் இந்த தமிழ்நாட்டை கொண்டு சென்று வைத்து தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை அங்கே பரப்புவோம். எப்படிடா முடியும்? ஏன் முடியாது? அனுமன் சிரஞ்சீவி மலையை தூக்கும் பொழுது என்னால் ஏன் முடியாது? அதை தூக்கி கொண்டு வைத்தே தீர்வேன். அதை நான் போய மாட்டேன். நடக்குமா? ஏன் நடக்காது? நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, உள்ள வந்து தமிழ்நாட்டுக்கு எங்க கொடுங்க, நான் ஜுகுன்னு வச்சுறேன். இது போன்ற மானங்கெட்ட கேள்விகளை நீங்கள் கேட்டு கெட்டு குட்டிச்சோராக போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆண் வர்க்கங்களின் மூத்த விஷயமான டாஸ்மாக். அந்த டாஸ்மார்க்கிற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், ஒவ்வொரு ரேஷன் கார்டிலும் டாஸ்மாகில் உள்ள சரக்குகளை ரெசிபியாக வீட்டிற்கு கொடுத்து வீட்டிலேயே நல்ல சாராயமாக காய்ச்சி குடித்தால் டாஸ்மாக் என்கிற கொடிய நோய் அழிந்துவிடும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்து, இது போன்ற ஆசை வார்த்தைகளை கேட்டு ஏமாறாதீர்கள். உங்களை ஏமாற்றிடுவான் இந்த மதிக்கட்ட மடையன். நான் முக்கியமான திட்டம் ஒன்றை சரிபடுத்த போகின்றேன். டவுன் பஸ் போல டவுன் ஹெலிகாப்டர் திட்டத்தை நான் சரிபடுத்துவேன். அது மட்டுமல்ல, மொபசில் பஸ் திட்டமும் மினி ஹெலிகாப்டர் திட்டமும், பக்கத்துல ஷேர் ஹெலிகாப்டர் இருக்கும், 10 ரூபா கொடுத்து போய்க்கலாம். மக்களே, கேட்டீர்களா? இது சாத்தியமா என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆனால் இந்த மதிக்கட்ட மடையன் என்ன சொல்லி நான் பார்த்தீங்களா? தம்பி, இதெல்லாம் சாத்தியமா? ஏன் போய் புழுகிற புள்ளலாம்? எனக்கு தெரியாதா? கேக்குறாங்கல்ல, சொல்றா. இது சாத்தியம் என்றால் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் நாங்கள் தருவோம். ஆமாம், அந்த ஹெலிகாப்டரை நிறுத்துவதற்கு ஹெலிபேட் கட்டி தருவேன் நான். ஜானி ஜானி எஸ் பாப்பா, கிறுக்கு போய் உங்க அப்பாங்கிற மாதிரி பேசலாம். பாபா பிளாக் சிப் கவியை நீ உள் இப்படியே லூசு பை மாதிரி பேசிக்கிட்டே நில் என்பது மாதிரி இருக்கிறது. இது நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமலை. இப்ப எனக்கு எதுவுமே காணல. ஜோதியாவுக்கு வயசு 36, லூசு மாதிரியே நின்னு பேசுறான் பாரு என்பது மாதிரி இருக்கிறது. இது செட்ல நிக்க நான் ஷூட்டிங் வேணே, அதை வீடியோ எடுத்து நம்ம கேமரா வேணும் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களே என்பது போல் உள்ளது. இது என்ன ஒன்னும் புரியவே இல்லையா? நீ சொல்ல மட்டும் புரிஞ்சாக்க. மாப்பிள்ளைகளுக்காக, கல்யாணத்தின் பெண்களுக்காக ஒரு தாலி வழங்கும் திட்டத்தை வைத்துள்ளோம். நான் அந்த பெண்ணுக்கு நெக்லஸ் வழங்குவேன். நான் அந்த பெண்ணுக்கு பட்டுப்புடை வாங்குவேன். நான் அந்த மாப்பிள்ளைக்கு டுக்காட்டி பைக்கை வழங்குவேன். நான் குழந்தை கொடுப்பேன். யாருக்கு? அதாவது குழந்தை வளர்க்கும் தேவையான பொருட்களை தருவோம் என்று சொல்கிறேன். மக்களே, கடைசியாக ஒரு வாக்குறுதியை தெரிவிக்கிறேன். நாம் அனைவரும் காதலிக்க தேவைப்படும் சிம் கார்டினை ரீசார்ஜபிள் மோடில் போட்டு உங்களுக்கு வழங்க உள்ளேன். அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அதை பெற்ற செல்போனை நான் தருவேன். அந்த செல்போனுக்கு சேட்டலைட்டை நான் வழங்குவேன். அந்த சேட்டலைட்டை வீட்டு கொண்டு செல்வதற்காக டாரஸ் லாரியை நான் தருவேன். அந்த லாரிக்கு போறதுக்கு டீசல் நான் கொடுப்பேன்டா. அதை தயாரிக்கிற பெட்ரோல் நான் தருவேன்டா. துபாய் ஏன் வாங்கி கொடுப்பேன்டா? துபாய் வந்திருக்கா? என்ன ஓரா பேசிட்டு இருக்க? என்ன ஓரா பேசிட்டு இருக்க? என்ன வேலை பேசிட்டு இருக்க? யார் ஓரா பேசிருக்கா? நீ என்ன ஓரா பேசிட்டு இருக்க? சொல்லமுத்தா போச்சா வாய்ஸ். முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் முக்கிய இரு அரசியல் தலைவர்கள் இன்று ஒரே மேடையில் காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று ஊமை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இவர்களால் வாழ்நாள் முழுவதும் பேச முடியாது என்று மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. பேச்சாடா பேசுறீங்க, கொஞ்ச நெஞ்சம் பேச்சா பேசுறீங்க. பட்டர் பரம்பரை, பட்டா கட்டி பரம்பரையா? ஓ பொட்டாட்டி பேரையே இப்போ ஒட்டால சொல்ல முடியாம போச்சேடா. எங்கெல்லாம் வச்சுட்டோம், புரட்சி ஆரம்பிச்சிருச்சு. தம்பி வாய்ஸ் வருது. ஆமா. மாமாவா? ஆமா, என்ன சொன்ன? அதாவது புரட்சிங்க. இந்த மூஞ்சி கொஞ்சம் நல்லா பாருங்க, புரட்சி பண்ற மூஞ்சி தானா? யாருகிட்ட மாமா செஞ்சு விடு. யார் தெரியுமா? கூட்டணி கட்சிடா. அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம். எங்க கிட்டே வா. என்னமோ சொன்னீங்க, நடுவில் என்ன வருது? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி செகண்ட் மாணவர் மேட்ரு. என்ன சொன்னீங்க? என்னது? புரட்சி
புரட்சி நீ பண்ணிருவியா? ஆமா, பொம்மை விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. தலைவன் தனியா கூட்டு போ. விளையாண்டுருவோம், அப்படி விளையாண்டுருவோம். கூட்டு போடா டேய். கூட்டு போடா. வாடா வாடா வாடா, ஓரமா வாடா. மாவன யாராவது புரட்சி இறைச்சின்னு ஆரம்பிச்சீங்க